ஐயப்பனுக்கு மாலை போட்ட எல்லா ஐயப்ப பக்தர்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டவுட்ஸ் இருக்குங்க. என்னுடைய லாஸ்ட்டாக நான் ரீசெண்டாக போட்ட வீடியோவில் கூட வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 228 கமெண்ட்ஸ் வந்து வந்துருந்துச்சு. இந்த மாதிரி ஐயப்பனுக்கு மாலை போடுறதுல வந்து இந்த மாதிரி டவுட்டெல்லாம் இருக்குது. பீரியட்ஸ் ஆனால் அந்த மாதிரி போடலாமா போடக்கூடாதா, அவங்க வெளியில் தங்கணுமா, இல்லை நான் வந்து ஆஃபீஸ் போகிறேன் ஷூ போட்டு, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரே கமெண்ட்ஸில் வந்து என்னால் வந்து பதில் சொல்ல முடியாது. சரி, ஓகே, அதுக்கு வந்து ஒரு வீடியோ மாதிரி கிரியேட் பண்ணிடுவோம், ஒரு பார்ட் 1 பார்ட் 2 மாதிரி ஒரு சீரியஸ் மாதிரி கிரியேட் பண்ணி அவங்களுடைய டவுட்ஸ் எல்லாம் வந்து கிளியர் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு சீரியஸ் மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதில் அவங்க கேட்ட கொஷின்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நான் வந்து ஆன்சர் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கும் இது மாதிரி ஐயப்பன் அந்த சபரிமலைக்கு மாலை போடுறது சம்மந்தமாக நிறைய விதிமுறைகள்லாம் கடைபிடிக்க வேண்டியிருக்கு. அந்த விதிமுறைகளில் உங்களுக்கு எதனா டவுட்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்முடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதற்கான பதில் வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு நான் கமெண்ட்ஸ்லேயே சொல்லிவிடுவேன். முடியாத பட்சத்துக்கு அந்த எல்லா கமெண்ட்ஸையும் சேர்த்து நான் உங்களுக்கு வந்து வீடியோவை வந்து பதிவிட்டுருக்கேன். சரி, அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த வீடியோவுடைய ஃபஸ்ட்டு கமெண்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நைட் ஷிஃப்ட்டு ஒர்க் பண்ணுறேன் சாமி, நான் வந்து இப்படி டேயில் வந்து இப்படி தூங்காமல் இருக்க முடியும், ஏன்னா நான் நைட் ஷிஃப்ட்டு பார்த்துட்டு வரேன். ஸோ கண்டிப்பாக வந்து நான் வந்து ஆஃப்டர்நூனில் தூங்கி தானே ஆகணும், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சாமி வந்து கேட்டிருந்தாரு. ஸோ இதற்கு வந்து பதில் என்ன அப்படின்னா, உங்களுடைய கடமை நிமித்தம் நீங்கள் பண்ணக்கூடிய எல்லா செயல்களுக்குமே வந்து கண்டிப்பான முறையில் வந்து நிபந்தனைகள் இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோலேயே சொல்லியிருக்கேன். ஏன்னா உங்களுடைய வேலை வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் வந்து இப்போ ஒரு தார் ரோடு போட்டுட்ருக்கேன். ஸோ அந்த வேலையில் வந்து நான் ஈடுபட்டுருக்கேன் அப்படின்னா என்னால் வந்து காலில் வந்து அந்த லப்பர் வர மாட்டாமல் என்னால் வந்து அங்கே போய் வேலை பார்க்க முடியாது. ஓகே, நான் வந்து ஒரு சமையல் பண்ணிகிட்டு இருக்கேன், நான் வந்து ஒரு சமையல் மாஸ்டராக இருக்கேன் அப்படின்னா நான் நிறைய இடத்துக்கு வந்து சமைக்க போவேன். ஸோ அங்கெல்லாம் வந்து நான் வந்து சாப்பாடை வந்து கையில் ஊற்றி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் வந்து உப்பு இருக்கா உரப்பு இருக்கான்னு பார்க்க முடியும். ஏன்னா இது வந்து என்னுடைய தொழில். ஸோ நீங்கள் எந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அது வந்து உங்களுடைய குடும்பத்திற்கு நீங்கள் உழைக்கக்கூடிய ஒரு கடமை. ஸோ அது வந்து கடமை தான். ஸோ அந்த கடமையின் நிமித்தம் உங்களுக்குள்ளே வந்து நிபந்தனைகளை வச்சுக்கலாம். என்னுடைய ஆஃபீஸில் வந்து நான் வந்து ஷூ போட்டு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்கள் கடமையின் நிமித்தம் நீங்கள் வந்து அதை போட்டு போய் தான் ஆகணும். அதே மாதிரி தான் நீங்கள் நைட் ஷிஃப்ட் போயிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பகலில் தூங்கினா மட்டும்தான் நீங்கள் அடுத்த ஷிஃப்ட்டுக்கு வந்து கண்டினியூ பண்ண முடியும். அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பான முறையில் வந்து நீங்கள் பகலில் வந்து தூங்கிக்கலாம், ஆஃப்டர்நூனில் தூங்கலாம், அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. உங்கள் கடமையிலேருந்து நீங்கள் தவறுறதான் வந்து ஐயப்பன் வந்து எப்பயும் தப்புன்னு சொல்லுவார். உங்களுடைய கடமையிலேருந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறதா எப்பயுமே வந்து ஐயப்பன் தப்புன்னு சொல்ல மாட்டார். ஸோ நீங்கள் கடமையை நிமித்தம் இந்த நடக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து அதுக்கு நிபந்தனைகள் இருக்குது. அதை நீங்கள் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கான ஒரு கடமை வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ அந்த கடமையின் பட்சத்தில் இந்த விஷயம் வந்து அக்செப்ட் தான். அடுத்ததான் இன்னொரு சாமி வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, பீரியட்ஸ் டைம் 3 டேஸில் பூஜைக்கு போகலாமா போகக்கூடாதா அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இந்த பீரியட்ஸ் டைம் அந்த 3 டேஸுக்கு வந்து உங்களை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து எந்த கோயில் அந்த மாதிரிக்கு எதுக்கும் போகக்கூடாது, நீங்கள் வந்து பூஜை பண்ணக்கூடாது, நீங்கள் சமைச்ச சாப்பாடே வந்து உங்கள் வீட்டுக்காரர் வந்து சாப்பிடக்கூடாது, நீங்கள் உங்கள் வீட்டுக்காரர் மூஞ்சிலே வந்து ஃபேஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டு இருக்கு. ஆக்சுவலாக இதனுடைய உண்மை காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பீரியட்ஸ் டைம் அந்த காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பெண்களுடைய வந்து அந்த உடல் வலியும் சரி ரொம்பவுமே வந்து சோர்வாக இருப்பாங்க. ஸோ அந்த காலகட்டங்களில் அவங்களால நிறைய வேலைகள்லாம் வந்து செய்ய முடியாது. ஸோ அந்த பட்சத்துக்கு தான் வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து சமைக்க வேணாம். ஏன்னா அப்போ வந்து அவங்க வந்து ரெஸ்ட் எடுக்க வேண்டிய ஒரு டைம். ஸோ அந்த காலகட்டத்தில் ஒன்று நீங்களாம் சமைச்சு சாப்பிட்டுக்கறணும், இல்லை வந்து ஒரு ஹோட்டல்ஸ்லேயே அந்த ஒரு சைவ ஹோட்டல்ஸ்லேயே அந்த மாதிரி வாங்கி நீங்கள் சாப்பிட்டுக்கறணும். அவங்கள வந்து வேலை வாங்கக்கூடாது, வேலை சொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் பீரியட்ஸ் டைமில் வந்து அவங்க வந்து சமைக்கக்கூடாது, அவங்கள வந்து நீங்கள் பார்க்கக்கூடாது, அவங்கள வந்து தனியாக வைக்கணும் அப்படின்னு சொன்னது எதுக்காக அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ரெஸ்ட் கொடுக்கணும் அந்த டயத்தில் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் வந்து அந்த பீரியட்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து வராதிங்க, பூஜை பண்ணாதீங்க, எதுவும் பண்ணாதீங்கன்னு சொன்னது. ஏன்னா அப்போ உங்களுக்கு தேவையானது என்ன அப்படின்னா ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்க வேண்டியது மட்டும்தான். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இந்த மாதவிடாய் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சமைக்காதீங்க, போகாதீங்க, ரெஸ்ட் எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு கேள்விக்கான பதில் வந்து இதில் தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மூணாவதாக ஒரு ப்ரோ கேட்டிருக்காரு, நான் வந்து ஆஃபீஸ் போகிறேன், ஷூ போடலாமா, ஏன்னா என்னால் ஷூ போடாமல் போக முடியாது. இதற்கு பதில் வந்து நான் ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கே சொன்னேன்ல, ஏன்னா நீங்கள் வந்து வேலைக்கு போகிறது அப்படின்றது வந்து உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கான ஒரு கடமை. ஸோ உங்கள் கடமையின் பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு நிபந்தனைகள் இருக்குது. நீங்கள் வந்து கண்டிப்பான முறையில் ஷூ போட்டு போகலாம், அதனால் எந்த தவறும் இல்லை. ஆனால் இந்த மாலையெல்லாம் போட்டுக்கிட்டு இந்த தம் அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, பாக்கு போடுறது இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. இதுக்கெல்லாம் வந்து நிபந்தனை கிடையாது. ஏன்னா இதெல்லாம் வந்து உங்கள் கடமையும் கிடையாது. அதனால் வந்து இதெல்லாம் பண்ணிக்கிட்டு வந்து ஐயப்பன்லாம் நிபந்தனை இருக்குல்ல, இதெல்லாம் பண்ணிக்கலாமா அப்படின்னா கண்டிப்பான முறையில் வந்து கிடையாது. உங்கள் கடமையை நிமித்தம், ஏன்னா உங்கள் செய்கிற நீங்கள் தொழில் தான் வந்து உங்களுடைய தெய்வம். அதனால உங்கள் கடமை நிமித்தம் மட்டும்தான் வந்து உங்களுக்கு நிபந்தனை இருக்க ஒழிய இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் வந்து கிடையாது. நீங்கள் ஷூ போடலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பான முறையில் வந்து நீங்கள் வந்து ஷூ போட்டு போகலாம். ஏன்னா அது உங்களுடைய கடமை, உங்களுடைய தொழில். ஸோ கண்டிப்பான முறையில் வந்து நீங்கள் ஷூ போட்டே போகலாம். நாலாவதாக வந்து ஒரு சாமி கேட்டிருக்காரு, சாமி மது அருந்துதல் கூடாதுன்னு குலதெய்வத்தின் மேல் சத்தியம் செஞ்சு கையில் கயிறு கட்டிட்டு வந்தேன், ஐயப்பன் மாலை அணிவிக்கும் போது அதை வந்து ரிமூவ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க.
ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு மாலை போட்டுட்ருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் ஆல்ரெடி போட்டிருக்கீங்க அப்படின்னா, இந்த கழுத்தில் வந்து இந்த மாதிரி இந்த தாயத்து அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காலில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அந்த திருஷ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கயிறு அந்த மாதிரிலாம் வந்து காலில் வந்து கட்டியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்கும். இப்போ நம்ம வந்து அண்ணா கயிறு இதெல்லாம் வந்து கட்டியிருப்போம். ஸோ நீங்கள் வந்து மாலை போட போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் நீங்கள் வந்து பிறக்கும்போது வந்து எந்த உடலோட எப்படி இருந்தீங்களோ அந்த இதில் தான் வந்து நீங்கள் வந்து மாலை போடணும். அதாவது நீங்கள் வந்து அந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து மோதிரம் போட்டிருப்பீங்களா, செயின் போட்டிருப்பீங்களா, இல்லை கழுத்தில் கயிறு கட்டிருப்பீங்களா, இல்லை கையில் கயிறு கட்டிருப்பீங்களா, காலில் கயிறு கட்டிருப்பீங்களா, எதுவுமே கிடையாது. நீங்கள் பிறந்து வரும்போது எந்த மாதிரியான ஒரு இதில் இருக்கீங்களோ ஸோ அந்த மாதிரியான உடலை வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே தான் நீங்கள் வந்து கருப்பு சட்டை போடுறது, மாலை போடுறது, இந்த சந்தனம் பூசுறது, மற்ற விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அந்த காலகட்டங்களில் நீங்கள் அந்த கயிறு கட்டணும் அந்த மாதிரி விஷயங்கள் தேவையில்லை. நீங்கள் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் வேணால் நீங்கள் வந்து அதை வந்து இந்த கயிறு கட்டுறது அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்துக்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா ராஜேந்திரன் அப்படின்ற வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாரு. சாமி, நான் மானை அழிந்து 2 நாள் கழித்து இரவில் உறங்கும் போது விந்து வெளியே வந்து விட்டது, இது குறித்து தங்கள் கருத்துக்களை பதிவு சொல்லுங்கள். அது தூங்கும்போது வந்து அந்த ஆன்மீக சக்தி வந்து வெளியே வந்துருச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறது, என்னுடைய விரதம் வந்து அப்போ கலைஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரியான ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இதுக்கான ஆன்சர் என்னன்னா, இதெல்லாம் வந்து நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம விரத முறையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அசைவ உணவு சாப்பிடாதீங்க, சைவ உணவு சாப்பிடுங்க. ஏன்னா சைவ உணவு வந்து உடம்பு வந்து அவ்வளோ ஹீட் படுத்தாது. ஸோ நார்மல் டெம்பரேச்சர் தான் மெயின்டைன் பண்ணணும். ஆனால் அசைவம் சாப்பிட்டீங்க அப்படின்னா அது வந்து ஜீரணமாகிறது, கலோரி பேர்ன் பண்ணுறதுக்கு உடம்பு வந்து அதிகமாக வந்து ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் என்ன தான் வெளியில் போய் வேலை பார்த்துட்டு வந்தாலும் காலையும் சாயந்தரம் 2 வேளை உச்சந்தலில் தண்ணி ஊற்றி நீங்கள் குளிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உடம்பில் உள்ள சூடு வந்து பார்த்தீங்கன்னா தானாகவே வந்து இறங்கிடும். இதுக்கு தான் வந்து அந்த விரத முறையிலே சொல்லியிருக்காங்க. உங்கள் உடம்பெல்லாம் வந்து எந்தெந்த கேட்டகரியிலாம், ஏன்னா பகலெல்லாம் தூங்கக்கூடாது, தொடங்கினா உடம்பு வந்து ஹீட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து உடம்போட ஹீட்டை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கான விஷயங்கள். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் கடைபிடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் உங்களுடைய ஆன்மீக சக்தி வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவுமே வந்து குறைவு தான். ஆனாலும் இது நான் வந்து என்னுடைய சில பேருக்கு வந்து வெயிலே அலையிற மாதிரி வேலையாக இருக்கும். என்னதான் வந்து 2 வேளை குளிச்சாலும் செஞ்சாலும் உடம்பு வந்து ஹீட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கும். ஸோ அப்படியெல்லாம் இருக்கிற பட்சத்தில் வந்து உங்களுடைய ஆன்மீக சக்தி வெளியேறதுக்கான வாய்ப்பு வந்து 100% வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி இயற்கையாகவே வந்து நான் எதுவும் பண்ணலை, இயற்கையாகவே வந்து அதுவாக வந்து இதாகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் வந்து தப்பு கிடையாது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய பாடியை வந்து ஹீட் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணுமோ ஸோ அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பண்ணீங்க அப்படின்னா இன்னுமே வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றதான் வந்து என்னுடைய கருத்து. ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் என்ன அப்படின்னா, உங்களை அறியாமல் இயற்கையாகவே வந்து அது லீக் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் வந்து அது வந்து எந்த விதமான குற்றமும் கிடையாது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய பாடியை இந்த விரத நிபந்தனைகள்லாம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அந்த பாடி ஹீட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை, அந்த ஆன்மீக சக்தியும் வெளியே போகிறதுக்கான வாய்ப்பும் இல்லை. இன்னொரு சாமி என்ன கேட்டிருக்காருன்னா, நான் வந்து சாப்பிடாமே இருக்கணுமா, விரதம் அப்படின்னா சாப்பிடாமே இருக்கணுமா அப்படின்னு கேட்டாங்க. சாப்பிடாமே இருக்கணும்னா ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் உங்களுடைய வேலை கடமைகளை பொறுத்தது. சில பேர் எப்படின்னா டெய்லியும் காலையில் ஒரு வேளை வந்து சாப்பிடாமல் இருப்பாங்க, சில பேர் ஒரு வேளை தான் சாப்பிடுவாங்க, சில பேர் சனிக்கிழமை மட்டும் விரதம் இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய ஒரு ஆளுக்கு வந்து ஒரு வேரியேஷனில் வந்து இருப்பாங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து அவங்களுடைய அந்த சொன்ன வேலை அந்த கடமை நிமித்தம் தான். சில பேர் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நான் வந்து ஒரு சித்தால் வேலை பார்க்குறேன் அப்படின்னா அவனால் சாப்பிடாம போய் அந்த இடத்துல போய் வேலை பார்க்க முடியாது. ஸோ அவங்க 3 வேளை வந்து சாப்பிட்டு தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி உங்கள் கடமை நிமித்தம் எப்படி விரதம் இருக்கணுமோ அது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்து அந்த விரதத்தை வந்து இருந்துக்கலாம். ஐயப்பனுடைய பூதநாத உபாக்கியான புக்கில் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரே ஒரு வேளை மட்டும் உணவு சாப்பிட்டு நீங்கள் விரதம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அந்த காலகட்டத்தில் இருந்ததுனால அவர் சொல்லியிருக்காங்க. பட் இந்த காலகட்டத்துக்கு ஒரே ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டுட்டு அவங்க யாராக இருந்தாலும் சரி அவங்களுடைய கடமையை போய் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் அது வந்து முடியாத பட்சம் தான், முடியாத காரியம் தான். ஸோ நீங்கள் வந்து சாப்பிடாமல் இருக்கிறதும் தப்பு தான். ஸோ உங்களுடைய கடமையை செய்கிறதுக்காண்டியாவது உங்கள் உடம்புல வந்து ஒரு எனர்ஜி இருக்கும். ஸோ அதுக்காக வந்து சாப்பிட்டுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து சண்டேஸில் இருக்கேன், ஃப்ரீயாக இருக்கிறேன், அந்த மாதிரி டயத்தில் ஒரு வேளை விரதம் இருந்து சாமியை கும்பிட்டா இன்னுமே வந்து நல்லதாக இருக்கும். ஸோ இப்போ ஐயப்ப பக்தர்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே வந்து நான் வந்து ஆன்சர் பண்ணிட்டேன். இது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது ஒரு கொஸ்டின் தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்னுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை நான் சொன்ன பதிலில் உங்களுக்கு ஏதாவது முரண்பாடு இருந்தாலும் அதற்கான கமெண்ட்ஸையும் போடுங்க. ஸோ அதற்கான ரிப்ளை வந்து நான் உடனே வந்து கொடுத்துருவேன். ஸோ இது வந்து பார்ட் 1 தான். இதே மாதிரி அடுத்த பார்ட்டில் அவங்க கேட்ட எல்லா டவுட்ஸையும் வந்து நான் கிளியர் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரியான அடுத்த ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். பாய்.